ஹலோ மக்களே வணக்கம். நம்ம நிலத்தில் நம்ம வைக்கிற பயிரில் நமக்கே தெரியாமல் நிறைய பூச்சிகள் இருக்குங்க. அப்படி தான் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வேர்க்கடலை போட்டிருந்தோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், செடியை பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு. இலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பூச்சி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். இப்படியே விட்டால் கண்டிப்பாக வந்து இந்த எல்லா செடியுமே வீணாக போயிடும். கண்டிப்பாக வந்து நமக்கு மகசூல் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு அம்மா இந்த மாதிரி வேர்க்கடலை செடிக்கு இடையில் இருக்கிற களைகளை வெட்டி எடுத்துட்டாங்க. அடுத்ததான் இந்த செடிகளில் இருக்கிற பூச்சிகளை வந்து நம்ம அப்புறப்படுத்தணும்னா கண்டிப்பாக இதுக்கு மருந்து தாங்க தெளிக்கணும். அதனால் இந்த மாதிரி வந்து மருந்தடிக்கிற மிஷினில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் நம்ம வந்து மருந்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா செடிகளோட இலைகள்லையும் படுற மாதிரி மருந்தடிக்கணுங்க. இந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் நேரத்தில் அடிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஈவினிங்கில் அடிக்கிறதுனால இது நைட்டு ஃபுல்லாக செடிகளில் ஊறி அதில் இருக்கிற பூச்சிகள் வந்து செத்து போயிடுங்க. இதனால் நம்ம பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணலாம். இன்றைக்கி என்னோடய அம்மாவும் தம்பியும் தான் எங்களோட வேர்க்கடலை செடி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. மருந்து அடித்து 2லேருந்து 3 நாளுக்கு அப்புறம் தாங்க இதில் இருக்க பூச்சிகள் எல்லாமே போகும். அப்படி போனதுக்கப்புறம் தான் செடி ஓரளவுக்கு வந்து துளிர் விட்டு புதிய இலைகள் வர ஆரம்பிக்கும். மருந்து அடித்ததுக்கு அப்புறம் எங்களோட செடி எந்த அளவுக்கு வந்து பூச்சி தாக்குதல்லேருந்து கண்ட்ரோல் ஆகிருக்குன்றதை நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.